ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேர்னி வித் சத்யா. வாங்க இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே, எந்திரிச்சோடனே உங்களுக்காக விலாக் எடுக்கலான்னு நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்கிறேன். இனிமேல் ஒவ்வொன்றா என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்காக காட்டுறேன், ஓகேவா? இங்கே பாருங்கள், தூங்கி எந்திரிச்சோடனே வெளியே வந்தேன். பாப்பா நேரத்துலேயே எந்திரிச்சிருவா. எந்திரிச்சானா அம்மா அப்பா தூக்கிட்டு வந்து வெளியே உட்கார வச்சு அவள் கூட விளையாடிட்டு இருப்பாங்க. நான் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கி எந்திரிச்சு வருவேன். பாருங்க, அவங்க அப்பச்சி அம்மச்சி உட்காந்துட்டு அவ கூட விளையாடிட்டு இருக்கிறாங்க. அவள் எப்படி கையும் காலையும் ஆட்டிகிட்டு இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதை பார்த்துட்டு வந்தேன். சரி, டீ குடிக்கலாம். காலையில் எந்திரிச்சோனையும் டீ குடித்தா தான் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நைட்டு சப்பாத்தி சுட்டிருந்தோம், சப்பாத்தி இருந்தது. சரி, டீயில் தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. உங்களில் யார் யார் சப்பாத்தியே டீயில் தொட்டு சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அம்மா அப்பா மார்க்கெட் கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் வாங்க. அப்புறம் நாங்கள் தான் பாப்பா பார்த்துட்டு இருந்தோம். அவங்க அப்பா வந்திருந்தார். வீக்கெண்ட்ஸில் மட்டும் இவர் வருவார். அப்புறம் பாப்பா தூக்கி வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு போஸ் கொடுத்துட்டு இருந்தார். பட் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது அவருக்கு தெரியல. அவர் பாட்டுக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் பாருங்கள், என் தங்கச்சி எண்ணெய் தேய்ச்சிட்ருக்கிறா. இந்த எண்ணெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் உங்களுக்காக கொடுத்துருக்குறேன். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பாப்பாவுக்கு டம்மி டைம் இது. இப்படி அவங்கள டெய்லி மார்னிங் கொஞ்சம் நேரம் இப்படி போட்டுருவோம். அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் இன்றைக்கி வெண்பொங்கல் தான் செய்யலான்னு சொல்லிட்டு நான் தான் செய்ய வந்தேன் ஆக்சுவலாக. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் செஞ்சு தரேன் டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெண்பொங்கல் சமைச்சிட்டு இருந்தார். ஏன்னா அம்மா இல்லை, மார்க்கெட் போயிட்டனால. இல்லைன்னா அம்மா தான் சமைப்பாங்க. அவர் வெண்பொங்கல் செய்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்காக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடு என்ன கந்தரகோலமாக கிடக்குது. இவங்கெல்லாம் இங்கே உட்காந்து பாப்பாவை தூக்கி வச்சுட்டு நாயம் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. வீடு கசாமுசான்னு கிடக்குது. எங்கள் அம்மாச்சி வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வியூவர்ஸுக்கு மச்சி ஹாய் சொல்லுங்க. என் தங்கச்சி காலங்காத்தாலே தேன் முட்டாய் வேட்டையாடிட்டு இருக்கிறா. இவரை பாருங்க, அண்ணா மேலே ஏறி போயிட்டு இருக்கிறான். இவர் ஃபோன் நோண்டிட்டு இருக்காரு. என்ன பாக்குறீங்க? மாமா செஞ்ச வெண்பொங்கல் எப்படி இருக்கு? மா, இன்னைக்கு என்ன மீன் குழம்பா? ஆமா சாமி. இது என்னென்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க? தேங்காய் மீன், அயலை, அப்புறம் அப்பா வெட்டிட்டு இருக்காரு. அது என்ன மீன்? அதுதான் கிழங்கா. இது கிழங்கான்னு சொல்லுவாங்க, உளுவைன்னு சொல்லுவாங்க. ஓஹோ, இது அயலையா? இது அயலை. அயலை என்ன பெருசு பெருசா இருக்க மாட்டேங்குது. அயலை மீன் குழம்பு வச்சுன்னு வைக்கி. அயலை மீன் குழம்பு வச்சா அத்தனை அருமையா இருக்கும். அப்பா பாரு எப்படி போட் பண்ணி வச்சிருக்கிறாரு பாத்தியா. அப்புறம் நண்டு. ஏன் நண்டை காட்டுங்க பார்க்கலாம். ஏனுங்க அதை எடுங்க கொஞ்சம். பாத்தியா, நண்டு நண்டு இந்த மாதிரி பெருசு பெருசா வாங்கணும், நல்லா இருக்கும். என்னோட ஃபேவரட் கறி இருக்கிற மாதிரி பெருசு பெருசு எடுத்தோம்னா தான் பார்த்தாலே நான் கூறுதியாமா. அமுத்தி பார்த்தோம்னா நல்லா கெட்டியா இருக்கும். எல்லாம் ரேட் எல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல எப்படி? ரேட்டு பரவாயில்ல. மார்க்கெட் போனோமா, மீன் மார்க்கெட்ல கம்மியா தான் இருக்கும். எந்த ஊரு மீன் மார்க்கெட்டு? திருப்பூர் தான், சென்னை. சரி சரிம்மா. சென்னையில இருந்து வரும். அயலை கிலோவே 200 ரூபா தான். இது மீன் மார்க்கெட்ல என்ன கடல் மீன், ஆத்து மீன் எல்லாமே இருக்குதா? ஆத்து மீன் கிடைக்காது, கடல் மீன் கிடைக்கும், டேம் மீன் கிடைக்கும். ஓகேம்மா, நம்ம மீன் குழம்பு வைக்கிறதே காட்டலாம் இன்னைக்கு. என்னம்மா? சரி சாமி. சரிம்மா. என்ன பண்றீங்க? அப்பா மீனை வச்சுட்டு போயிட்டாரு. இத்தனை நேரம் அப்பா பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப நீங்க பண்றீங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வர்றதுக்கு முன்னாடி எங்க அம்மா நண்டெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் உங்களுக்கு காட்டலான்னு இருந்தேன். சரி விடுங்க, இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட்டு. எங்கள் வீட்டில் முன்னாடி அந்த ஸ்லோப் மாதிரி இருக்கும்ல, அது கரெக்டாக சொல்லணும்னா என்னென்னு தெரியல, அது ரொம்ப ஹைட்டாக இருந்தது. காரெல்லாம் ஏற்ற முடியலையா, அதனால வந்து ஜேசிபி வர சொல்லி அங்கே சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அதை நான் பால்கனிலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நண்டு வாங்கிட்டு வந்தோம்ல, க்ளீன் பண்ணி அம்மா சூடு பண்ணி வச்சுருக்காங்க. இது சூடு பண்ணாமல் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும், அதுக்காக. என் ஹஸ்பண்ட் பாருங்க படுத்துட்டு இருக்கிறாரு. என்ன பேசுறீங்க சொல்லுங்க, ஏதாச்சும் சொல்லுங்க.
ஏன் இப்படி பார்க்குறீங்க வீடியோவையே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க, என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். போன வாரம் நான் வீடியோவுக்கு மோர் சிலிப்பி வாங்கிட்டு வந்தேன். அதை பார்த்தோன்னே உடனே மோர் சிலிப்ப ஆரம்பிச்சிட்டா இவன். இங்கே பாருங்க, விகாஸ்னி தான், உங்கள் பேர் தான் விகாஸ்னி. அப்புறம் சைட் பை சைடு அம்மா மீனுக்கு மசாலா தடவி வச்சுட்டாங்க. அப்புறம் குழம்பு வச்சுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மீன் குழம்பு ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, மீன் குழம்பு பாருங்கள். இருக்குது, குக்கரில் சாப்பாடு ஆகிட்டு இருக்குது. நண்டு வந்து அம்மா சூடு பண்ணி வச்சுருக்காங்க, என்ன நண்டு வந்து செய்யணும். அப்புறம் ரசத்துக்கு எல்லாம் ஆயிட்டு கிடக்குது, இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. இன்னும் ரசம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நண்டு செஞ்சாச்சு. இன்னும் எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம். ஆல்ரெடி டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்றைக்கி. எனக்கு தெரிஞ்சு அந்த அன்னைக்கு 2:30 இருக்கும் நாங்கள் சாப்பிடும்போது. சாப்பிட்டு முடிச்சுட்டு மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு, அதை உட்காந்து நாங்கள் வேடிக்கை மேட்ச் பார்த்துட்ருந்தோம். மேட்ச் பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு சண்டே அப்படியே ஜாலியாக சண்டே போயிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு முன்னாடி காலையில் ஜேசிபியில் மண் கொண்டு வந்து கொட்டுச்சுல்ல, அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக வரலான்னு வெளியே வந்தேன். அப்புறம் அம்மாவும் அப்பாவும் அந்த மீன்லாம் க்ளீன் பண்ண அந்த குப்பையெல்லாம் இருந்தது, சரி அதை கொண்டு போய் போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வீடு கட்ட போகிறாங்க, அதனால் போர் போட்டுட்ருந்தாங்க. உங்களுக்கு அதான் காட்டுறேன். காலையிலேருந்து ஒரே சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையிலேயே உங்களுக்கு வீடியோ எடுத்தேன், பட் அந்த கிளிப்ஸ் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு, அதனால் நைட் எடுத்த கிளிப்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதோட சண்டே முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போதும் வேண்டும்.